என் குடும்பத்தில் என் பங்கை எனக்கு தராமல் ஏமாற்றுகிறார்களே என்று வேதனையோடு இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது என்னாகமம் 18:20. நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். லேவி தன் தகப்பனாலே சபிக்கப்பட்டார். ஆனால் கர்த்தர் பட்சத்தில் நிற்பவர் யார் என்று மோசே கேட்டபோது, நான் வருகிறேன் என்று லேவி சொன்ன நாளில்தானே அவர் சாபம் ஆசீர்வாதமாய் மாறியது. அன்றிலிருந்தே கர்த்தருக்கு சொந்தமான எல்லாம் லேவியின் பங்காய் மாறி அவருக்கு சுதந்திரமாய் மாறி போனார். மனுஷன் என்னங்க நமக்கு பங்கு தர்றது? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நீ என் பங்குன்னு சொல்றபடியினால இம்மைக்குரிய உங்களுடைய பங்கை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஏன்னா நீங்க அவருடைய சுதந்திரம். ஜெபிக்கலாமாங்க. தேவரே, என்னை உமக்கு சொந்தமான சுதந்திரமாய் ஏற்படுத்தினதற்காக உமக்கு நன்றி. என் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.